கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவர் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. பருவத்தினரை வளர்ப்பதில் இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தொடர்ந்து அலசி ஆராய்ந்து வந்தோம். அந்த வரிசையில் சென்ற வாரம் நாம் பார்த்தது வீட்டுல ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரியுமான ஒரு கேரக்டர்ல இருக்கிறாங்க. அதுல அவங்க அந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது புரிய மாட்டேங்குது. ஒரு அடல் மூவி பாக்குறது ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிப்போச்சு. ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட செக்ஸ்னா என்னன்னு கேட்டானா. ரியல் லைஃப்ல மேரேஜ் வரும்போது அவங்க அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம ஒரு 7-8 படிக்க போகும்போது நம்ம அதை தூண்டி விடணுமா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கியூரியாசிட்டி தூண்டி விட்டு அந்த குழந்தைய போய் பார்க்க வைக்கணுமா, இந்த எஜுகேஷன்ங்கிறது எந்த வயசுல கரெக்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது, பாலுணர்வு பற்றிய கல்வியை சென்ற வாரம் நடந்தவைகளை பார்த்தோம். தொடர்ந்து பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். என்ன பொறுத்த அளவுக்கு அந்த ஏஜ் ஸ்டாண்டர்ட் நான் சொல்றது அந்த 13-14 வயசுங்கிறது ரைட் ஏஜ். ஓகே. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் லேட்டா போனீங்கன்னா அவங்க தப்பா அதை புரிஞ்சுப்பாங்க. நீங்க அவங்க தப்பா புரியறதுக்கு முன்னாடி எதுனாலும் தப்பா புரியறதுக்கு முன்னாடி நீங்க அது கரெக்டா சொல்றது பெட்டர். அண்ட் எப்பவுமே உங்க as a பேரண்ட்ல இருந்து போகும்போது அவங்க எடுக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா வேற யாரும் தப்பா சொன்னாலும் இல்ல இதுதான் கரெக்ட் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அது சில பேருக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா அவங்க தப்பா யோசிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. பட் ஆக்சுவலா 80% to 90% டைம் இல்ல, அவங்களுக்கு ஆல்ரெடி அதை பத்தி ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா இருக்கு. கண்டிப்பா நீங்க எயித் ஸ்டாண்டர்ட் நீங்க போய் நீங்க ஒரு கிளாஸ்ல நீங்க as a டீச்சர் நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க வெளியே நின்னீங்கனாலோ இல்லைன்னா பாத்ரூம்ல கண்டிப்பா இந்த விஷயத்துல எழுதியிருப்பாங்க. கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். ஆனா எவ்வளவு கரெக்டா தெரியுங்கிறது தான் கொஸ்டின். சோ டாக்டர் சொல்ல வர்றது இதுதான், சொல்றதுல தப்பு இல்ல, சொல்லும் விதத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் பகிர்ந்து கொண்டால் அது தவறான விஷயங்களை தவிர்ப்பதற்கு உபயோகமாக. இப்ப நிறைய புக்ஸ் நீங்க இன்டர்நெட்ல போனீங்கன்னா பேரண்ட்ஸ் எப்படி நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லணும்னு நிறைய உங்களுக்கு லிட்டரேச்சர்ல இருக்கு. அதை நீங்க ரீட் பண்ணலாம். காமிக் புக்ஸ் மாதிரி இருக்கு, குட்டி குட்டி ஸ்டோரி புக்ஸ் மாதிரி இருக்கு. அதை நீங்க அவங்களோட உட்கார்ந்து நீங்க ரீட் பண்ணலாம். நீங்க சொல்ற வேலை அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க 2 பேர் உட்கார்ந்து ஒரு ஃபேமிலியா உட்கார்ந்து நீங்க அதை ரீட் பண்ணி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது கொஞ்சம் சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க சில டாக்டர்ஸும் சரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப எங்க கிட்டே நிறைய பேர் வராங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு. நானும் உட்கார்ந்து டீடைல்டா உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நிறைய குழந்தைங்களுக்கு. 13-14 வயதில் குழந்தைகளுடன் பாலுறவு பற்றிய பசங்களுக்கு கண்டிப்பா 13-14, பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஐ திங்க் இப்போ 10-11க்குள்ள நீங்க கண்டிப்பா டீடைல்டா சொல்ல வேண்டியதா இருக்குது. கண்டிப்பா. சோ நம்ம இதை பத்தி அந்த குட் டச் பேட் டச்லாம் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கோம். பெரியவங்கள் வரப்போது தங்களை தானே உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது இந்த 13 பருவத்தில் இருப்பவர்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. சோ இது தவிர்த்து வேற என்ன கேள்விகள்? அதாவது இன்னைக்கு குழந்தைங்களை நம்ம எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வளர்த்தாலும் அது ஸ்கூல் போகிற இடத்துல அங்கே டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசுகிறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பிள்ளைங்க சொல்லும்போது சில விஷயங்கள் நல்லதாக இருக்குது, சில விஷயங்கள் கெட்டதாக இருக்குது. அதை நாங்கள் வீட்டில் கொஞ்சம் சொல்லி இந்த மாதிரியெல்லாம் நம்ம சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிடு அவங்களோட பழகாத அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இது எப்படி எந்த நேரத்தில் நம்ம சில விஷயங்கள் சொல்லாமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களை எப்படி நம்ம கைட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. டாக்டர் ஏற்கனவே பதில் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதாவது குழந்தைகளுடைய பிஹேவியரல் சேஞ்ச், அவங்களுடைய நடைமுறை மாற்றங்களை கொண்டே அவங்க எங்கேயோ தப்பாகிறாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும், அதை கொண்டு நம்ம அணுக முடியும். டாக்டர் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த இப்ப நம்ம ரைட் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அதுல குழந்தைங்க ஆஸ் பெற்றோரா நீங்க இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன சின்ன விஷயத்தையும் அசால்ட்டா எடுக்காதீங்க. இப்ப அவங்க ஏதாவது இப்போ என் ஃப்ரெண்ட் என்கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறான், எனக்கு ஹர்ட்டா இருக்கு, சின்ன சின்ன விஷயத்தையும் தயவு செய்து உட்கார்ந்து கேளுங்க. அது உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இல்லாம இருக்கலாம். ஏன்னா அது பெரிய விஷயமா, அது இது போட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன் விட்டுரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்க அடல்ட்டா இருந்து உங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. பட் குழந்தைக்கு அதுதான் உலகம். என் ஃப்ரெண்ட் என்ன வேண்டான்றுச்சு, என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு சாப்பிட போகும்போது என்ன கூட்டிட்டு போகாம போயிடுச்சு, அது ஒரு பெரிய விஷயம் குழந்தைக்கு. அதனால பயங்கர டென்ஷன் ஆகி கோவப்பட்டு சாயந்தரம் எதுக்குடா கோவப்பட நமக்கு தெரியாம இருக்கும். அதனால என்னடா ஆச்சுன்னா ரொம்ப சின்ன விஷயம் இருக்கும், நமக்கு அப்படியே ஐயோ என்னடா சொல்றாங்க அப்படின்னு மனசுல யோசிக்கும். அது மனசுலயே வச்சுக்கோங்க, வாயில சொல்லாதீங்க, கேட்டுக்குங்க, சின்சியரா கேட்டுங்க. அப்போதான் அடுத்த வாட்டி நிஜமான பெரிய பிரச்சனை இருக்கும் சொல்லுவாங்க. நீங்க சின்ன பிரச்சனை வேண்டாம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை சொல்ல மாட்டாங்க. அது சொன்னதுக்கே இது வேண்டாம்னாங்க, இப்ப இதை போய் சொன்னோம்னா
அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் ஆர் முடிவோ எனக்கு இது பத்தி தெரியாது வா நம்ம பார்க்கலாம், என்ன பண்ணலாம் நீ நினைக்கிறேன், இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா, ஃப்ரெண்டு கிட்ட நாளைக்கு என்ன நீ போய் பேசி பாரு, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, அப்படி நீ ட்ரை பண்ணி பாரு, பார்க்கலாம் நாளைக்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அந்த மாதிரி ஜஸ்ட் சும்மா சின்ன சின்னதா நீங்க யூ கேன் கிவ் சம் சஜஷன். இப்போ ரீசெண்டாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தே டில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நிறைய ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகுறாங்க. இந்த ஸோ வயசுல that becomes a very big crime and they are becoming a big criminal இல்லைங்களா? அதாவது ஸோ அதை பற்றி சமூகத்தில் இது அவன் வந்து ஒரு தேவையற்ற ஒரு மனிதனாக மாறுவதற்கு இந்த விஷயங்கள் வந்து அவங்களை ரொம்பவே பாதிக்குது. ட்ரக்ஸ், போதைப் பொருட்கள். ஆக்சுவலா அது ரொம்ப நல்ல கொஸ்டின். பாத்தீங்கன்னா போதைப் பொருட்கள் தட் இஸ் ட்ரக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ரொம்ப காமன். அது ரொம்ப வெளியே தெரிய மாட்டேங்குது, பட் நிறைய கேசஸ் இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ரொம்ப சின்ன ரொம்ப லோ கிளாஸ்லயோ அந்த கிளாஸ் எல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லா குழந்தைங்க யூஸ் பண்றாங்க. ஆனா தெரிய மாட்டேங்குது வெளியே. அதாவது எல்லா குழந்தைகளும் இல்ல, I mean, எல்லா சமூக சூழலில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கிட்ஸும் யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா. ஆனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அட்லீஸ்ட் ஸ்மோக்கிங் ஆர் ஆல்கஹால் அந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்கன்னா கூட நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனா இதுல வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதோட பாதிப்புங்கிறது மூளைக்கு ஆகுற பாதிப்புல ஃபிட்ஸ் கண்டினியூஸா வருது. நார்மலைஸ் அவங்களால ஆகவே முடியாது, சிரிச்சுட்டே இருப்பாங்க, நார்மலாவே ஆக மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்கள திருப்பி நார்மல் கொண்டு வரதுக்கு. ஸ்பெஷலி அவங்க இந்த ஏஜ்ல யூஸ் பண்ணாங்க, 12ல இருந்து 18 வயசு ஒரு 20 வயசுக்குள்ள யூஸ் பண்ணாங்கன்னா பிரெயின் பயங்கரமா டேமேஜ் ஆயிடுது. ஆனா இது டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு வரதுங்கிறது வேற விஷயம். முதல்ல இதுக்குள்ள அந்த குழந்தை விழுந்துருச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டிப்பா இதுல ஃபர்ஸ்ட்ங்கிறது கண்டிப்பா அவங்க வீட்லயும் சரி இல்லைன்னா ஸ்கூல்லயும் சரி கண்டிப்பா நிறைய வெளியே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நிறைய வீட்ல இல்ல, வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நிறைய இல்லாம நிறைய வெளியே விளையாடுறாங்களோ, வெளியே நிறைய போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கூல் கட் பண்ணுவாங்க, சான்சஸ் ரொம்ப அதிகம். இல்லைன்னா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர டைம் கம்மி. நார்மலா இப்ப ஒரு அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வரவங்கன்னா 1 மணி நேரம் ஆள் காண மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் ரூட்டீனா நடக்கும். நாட் 1 டே 2 நாள் சொல்ல, இது கொஞ்சம் நடந்துட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் படிக்கிறது மெயினா இவங்களுக்கு இந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் டக்குன்னு இறங்கும். நல்ல கிரேட்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க, சடனா ஒரு கிரேட் மிஸ் ஆகும். பெரும்பாலும் இது நடக்கக்கூடிய வீட்டுல இது குழந்தைகள் யாரா இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்களின் கவனிப்பு குறைவா இருக்கக்கூடியவங்க, பெற்றோர்கள் குழந்தைகளோட நேரம் அதிகமா செலவிடாத, அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த தெரியாம இவ்வளவு தூரம் அதை விட்டுறாங்க. அண்ட் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டேஜ்ல நீங்க பெற்றோர்கள் என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க, அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வீட்டுக்கு கூப்பிடுங்க. அப்ப நீங்க அவங்க பார்த்தாலே உங்களுக்கு என்ன நடக்குது, எப்படி இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியும். நிறைய டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள விடுறது இல்ல, வீட்டுக்குள்ளே விடுறது. கேட்டு பாப்போமே யாரெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லி அவங்கள பாத்திருக்கீங்க? பெரும்பாலும் எல்லாரும். சோ அது நல்ல விஷயம் தான் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட்டிட்டு வந்து பாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதான் புது ஃப்ரெண்ட்ஸோட அவன் சுத்தரான தெரிஞ்சாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், யாரு என்ன ஏது. ரெண்டாவது அவனோட வயசு மூத்தவன், அது நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். இது ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பா வயசு மூத்த பசங்களும் பழகக்கூடாது. சேம் ஏஜ். இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா நான் பாத்திருக்கேன்னா அவங்க இப்ப அந்த ஏரியால ஒரு டானா இருப்பாங்க, ஒரு பெரிய இதா இருப்பாங்க, அவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு அந்த மாதிரி டான் மாதிரி எனக்கு அவங்க மாதிரி ஆகணும். அவங்க ஸ்கூல் கட் பண்றாங்க, அவங்க இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாங்க, அப்பதான் டான், அப்பதான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. சில பேருக்கு என்னன்னா பயம், ஆங்ஷியஸா இருப்பாங்க. இப்ப எக்ஸாம் போறது அந்த மாதிரி, இப்ப ஃப்ரெண்டு சொல்ல ஒண்ணு இல்லடா இதை எழு சூப்பரா, ஒண்ணு இல்ல நல்ல மார்க் வாங்கிடுவேன் நீனு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு அது என்ன, சில குழந்தைங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. நல்ல மார்க் வாங்கணும்னா நல்லா பண்ணும், பேரண்ட்ஸ் கிட்ட நான் திட்டு வாங்க கூடாது, அதுக்காகவே தே வில் ட்ரை. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து அப்படியே அந்த சர்க்கிள்ல மாட்டிடுறாங்க. சோ நான் கண்டிப்பா ஸ்கூல்ல கட் பண்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் கிரேட் கண்டிப்பா கீழே இறங்குது. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டைம் வெளியே போறது, எங்க போறாங்க என்ன போறாங்கன்னு தெரியாம இருக்கிறது, அந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பா நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிஹேவியர் சடனா ஒரு ரொம்ப கோவப்படுறது, ரொம்ப போய் எல்லாம் திங்ஸ் எல்லாம் உடைக்கிறது, சடனா அந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. கோவம் வரும், பட் இவ்வளோல வராது. சடனா கோவம் வரும், ஆனா இவ்வளோல வராது. அப்படி இல்லைன்னா யார்கிட்டயும் பேசாம தனியா இருந்து ரொம்ப பயந்து அந்த மாதிரி இருக்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கண்டிப்பா நீங்க நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அண்ட் இந்த போதைப் பொருட்கள் அப்படி இருந்தாலும் நார்மலா அந்தந்த ஸ்கூலோ அந்தந்த ஏரியாவோ உங்க வீட்டுக்குள்ள சுத்தி இருக்கிற கொஞ்சம் பாருங்க, சுத்தி பாருங்க. நீங்க வீட்டுக்கு போகும்போது, நீங்க வீட்டுக்கு வரும்போது யாராவது புதுசா நிக்கிறாங்களா,
எங்கே கடை புதுசா வந்திருக்குதா, சின்ன சின்ன கடைங்க வந்திருக்குதா, என்ன நடக்குது கொஞ்சம் சுத்தி பாருங்க. நீங்க எவ்வளவு உங்க குழந்தைங்களை நம்புறீங்களோ அவ்வளோ நீங்க வெளியே நீங்க கொஞ்சம் பார்க்கணும். நிறைய டைம் நாங்க என்ன பண்ணுவோம், கண்டுக்கிறதே இல்ல. போனோமா வேலைக்கு, இப்ப நம்மளோட டென்ஷன்ல இருக்குவோம், நம்ம எதுவுமே பாக்குறது இல்ல. உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தான். பெரும்பாலும் நம்ம குழந்தையை வளர்ப்பதில் குழந்தைக்கும் பெற்றோர்களுக்குமான உறவை தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, இந்த வயசுல இருக்கவங்களுக்கு சமூகத்தின் பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால நம்ம அவங்க எங்க போறாங்க வராங்க, அவங்கள நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கிறோம், நம்ம வீடு எங்க இருக்கு, இதுல இருந்து எல்லாமே நம்ம சுத்தி பார்க்க வேண்டியதுல நமக்கு ஒரு கட்டாயமாவே இருக்குது. அது முக்கியமான கண்டிப்பா இந்த ஏஜ் உங்க குழந்தைங்க உங்களோட இருக்காங்க, இது உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயம். அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை போனாலும் நீங்க கண்டுபிடிச்சு நீங்க உங்க குழந்தைய சேவ் பண்ணலாம். இதே ஒரு 4 வருஷம் அப்புறம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. காலேஜ்ல போனா 1 வருஷம் கழிச்சு ஃபெயில் ஆயிட்டான்னு தான் வருவாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியாது. என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கஷ்டம். அதனால இப்பவுமே நீங்க ரொம்ப டைட்டா பிடிக்காதீங்க. அதுக்கிட்ட எங்க போனாலும் பரவாயில்லன்னு சொல்ல வரல, பட் அவங்க கொஞ்சம் யாரு தப்பு யாரு ரைட் அவங்களாதான் கண்டுபிடிக்கணும். நீங்க சொன்னீங்கன்னா அந்த பையன் நான் சரியில்லை, நீ சரியா பழகாதன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களோட தான் போவாங்க. ஆனா இந்த விஷயம் நேயர்களுக்கு ரொம்ப முக்கியமா போய் சேர வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. உங்கள் குழந்தைகளில் தோன்றும் சிறு சிறு மாற்றங்களையும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அந்த மாற்றங்களை எதனால வருது, அவங்க என்னென்ன பண்றாங்கிறத ரொம்ப உன்னிப்பா கவனிங்க, அதை தான் டாக்டர் சொல்றாங்க. டாக்டர் கண்டிப்பா இத கொஞ்சம் கண்டிப்பா நீங்க கவனிங்க. சின்ன சின்ன விஷயத்தை நீங்க எவ்வளவு சீக்கிரத்துக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ பெரிய பெரிய விஷயத்துல இருந்து உங்க குழந்தைங்களை நீங்க காப்பாற்ற முடியும். டாக்டர், இந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன்ஸ் எல்லாம் நிறைய வரும். கண்டிப்பா நல்ல கேள்வி. ஆமா கண்டிப்பா. இது ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலா இந்த வயசுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்ங்கிறது ஹார்மோன்னாலேயே ஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு ரொம்ப அதிகம் இந்த ஸ்டேஜ்ல. கேர்ள்ஸுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஆரம்பிச்சுக்கு மெனார்க்கி ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே அந்த மாசம் வரனாலேயே அந்த நாட்கள்ல அவங்க கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகுது, கோவப்படுறது, ரொம்ப எதுவுமே யாரும் வேண்டாம் அந்த மாதிரி போய் ஒரு குவாய்டா இருக்கிறதுங்கிறது ரொம்ப காமன். அந்த டைம்ல இந்த மாதிரி ஸ்கூல்ல ஏதாவது சண்டே யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பார்க்கணும்னா தூக்கம் பார்க்கணும். குழந்தைங்க நல்லா தூங்குறாங்களா இல்லையா. டிப்ரெஷன்ல ஃபர்ஸ்ட்ங்கிறது தூக்கம் பாதிக்கும். அவங்களோட தினசரி வேலையை பாதிக்கும். தட் இஸ் சாப்பாடு சரியா சாப்பிட மாட்டாங்க, சரியா பேச மாட்டாங்க, இல்லைன்னா அவங்க சந்தோஷமா இருக்கிறது அந்த ஆக்டிவிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிவி கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, இல்லைன்னா போய் விளையாடுவாங்க, பக்கத்து வீட்டுல பேசுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க தினசரி வேலை டெய்லி பண்ற ரூட்டீன்ல ஒரு பாதிப்பு. நிறைய டைம் பெருசா தெரியாது, சின்னதா தெரியும். எனக்கு என்ன டவுட் வருதுன்னா டாக்டர், இப்போ போதைப் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் இதேதான் அறிகுறியா இருக்கு. இப்ப கூடா நட்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் இதேதான் அறிகுறியா இருக்கு. டிப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் இதேதான் அறிகுறியா இருக்கு. ஒரு சினிமாவால அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குது, இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கு, இல்ல அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு தீவிரால இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கும் இதேதான் பாதிப்பாரு. இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பெற்றோருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பசில் மாதிரி ஒரு விஷயமா இருக்குன்னு கஷ்டமான ஒரு வேலையா இருக்குன்னு தோணுது. பிரச்சனை வந்தா மெயினா இதுலதான் இருக்கும் அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ இது எல்லாமே பாதிக்குதுன்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்குது. அட்லீஸ்ட் அது வரைக்காவது வந்துருவீங்க. இது மேத்ஸ் ப்ராப்ளம் பண்ற மாதிரி டைரக்டா ஆன்சர் வராது, 3 ஸ்டெப்பாவது வரணும். ஒரு ஸ்டெப்ல பிரச்சனை இருக்கு, ஓகே, செகண்ட் ஸ்டெப் போகும்போது என்ன மாதிரி பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு நீங்க கண்டிப்பா நீங்க போய் ப்ரோப் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். 3வது அதுதான் பிரச்சனையா என்று உட்கார்ந்து பேசி அவனோட என்ன பண்ணணும் ஆலோசனை பண்ணி அதுல இருந்து அவனை வெளியே கொண்டு வரணும். இதுல 3வது கட்டத்துலதான் அந்த குழந்தையோட பேச வேண்டியதா இருக்குது. ஆமா கண்டிப்பா. உங்களுக்கு நிறைய டைம் உங்களுக்கு அந்த பிரைவசி ரொம்ப முக்கியம் உங்க குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு. அதுவும் இந்த அடோலசன்ட் கிட்ஸ்ங்கிறது, இன்னும் நீங்க போனை பாத்துட்டீங்க, என் புக்கை பாத்துட்டீங்க, ஏன் நீங்க அதை பண்ணீங்க, ஏன் ஒரு ரூம்குள்ள வந்தீங்க, அதான் நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே. அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, கோட்டை மாதிரி, கிங்கோட கோட் மாதிரி, அதுக்குள்ள வரக்கூடாது சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ தே டோன்ட் லைக். அதனால உங்களுக்கு தெரியாம நீங்க போய் இந்த ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தான் இருக்கணும். போய் ஏதாவது பை சான்ஸ் எப்படி என்னோட பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிங்க, என் போன் அது தெரிஞ்சு போயிடும். நீங்க தெரியாம பண்ணிருப்பீங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். என் டேபிள இன்னைக்கு நீங்க கிளீன் பண்ணிருக்கீங்க, அங்க இருந்த பெண் இங்க போயிருச்சு, கரெக்டா சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு அவங்களோட ஏரியா. சோ கண்டிப்பா அவங்களோட பிரைவசி நீங்க ஒரு வாட்டி நீங்க ஏதாவது நீங்க இது பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களை நம்பவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கை மட்டும் நீங்க பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த குழந்தைங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. அவங்க அதை ரொம்ப ஹையா இது பண்ணிப்பாங்க. ஒரு வாட்டி நீங்க சொல்றது ஏதாவது நம்பிக்கை பிரேக் ஆச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க அதுக்குள்ள என்ன நீங்க போனாலும் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். முதல்ல தெளிவடைஞ்சிட்டு தான் அந்த குழந்தையோட உட்கார்ந்து பேச கண்டிப்பா கண்டுபிடிங்க.
நான் இப்ப சொல்றத வச்சு இப்ப எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது பெரிய பெரிய விஷயத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆஸ் அ பெற்றோரா நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணா நீங்க கண்டிப்பா பிக்கப் பண்ணலாம். என்ன மாதிரி பிரச்சனை உங்களுக்கு டவுட்டா இருக்கு, கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்குன்னா உட்காந்து ஓப்பனா பேசிக்கிங்க. இந்த மாதிரி இருக்குதுப்பா, அதாவது தோணுது எனக்கு, ஆர் கேஷுவலா இந்த மாதிரி வேற ஏதோ நடந்திருக்குங்கிற மாதிரி நீங்க காமிச்சு அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. நார்மலா வந்து அவங்களுக்கு டீச்சர் திட்ட மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட் இருக்கால மம்மி, அவளுக்கு ஆச்சு மம்மி அப்படின்னு வராங்க. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட பையன் இருக்கா, இப்படி ஆச்சு அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதுதான். அவங்க சொல்றதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும், மூஞ்சிலே தெரிஞ்சிரும். வேற யாரு? ஆக்சுவலா இது இல்ல எந்த ஏஜ் வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும்? அதாவது மேக்ஸிமம் அந்த 21 22 அந்த மாதிரி. 21ங்க சார். ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது 21. ஆனா 25 வரைக்கும் போகலாம். 25 வயசு வரைக்கும் சில பேருக்கு பாத்திருக்கீங்களா, இட் டேக்ஸ் டைம். கொஞ்சம் இம்மெச்சூரா தான் இருப்பாங்க. 99% ஒரு 25 வயசுக்கு அப்புறம் எல்லாருமே ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆயிருவாங்க. ஏன்னா வேலைக்கு போகணும், அப்போ எல்லாரோட அவங்க கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும். நிறைய டைம் அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் தெரியாது இந்த குழந்தைங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸோட பேசுற மாதிரி வந்து இங்க வீட்டுல பேசுவாங்க. சம்டைம்ஸ் நமக்கே என்னடா இப்படி பேசுறாங்களே பெரியவங்களோட நமக்கு தோணும். அவங்களுக்கு எப்போ யாரோட எப்படி பேசுறதுன்னு சம்டைம்ஸ், அது இப்போ இருக்கிறது எல்லாம் மொபைல் வச்சுறதுனால நார்மலா பேசுறதே இல்ல, யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. சோ அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறனால வேலைக்கு போனா நிறைய பேரோட பழகும் போது அந்த ஒரு மெச்சூரிட்டி. கம்யூனிகேஷன் டிவைசஸ் கம்யூனிகேஷன் கட் பண்றதுக்கு உபயோகப்படுது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் தொடர்பையே அற்றுப்படுகிறது. அப்படிதான் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு சைல்டு டு சைல்டு இது டிஃபர் ஆகுது இல்லைங்க டாக்டர்? கண்டிப்பா. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனாலுமே அந்த மெச்சூரிட்டி வந்து அவங்க மனசுக்குள்ள அது வரமாட்டேங்குது. அதான் சொல்றாங்க, ஒரு சில 25ல இருந்து குழந்தைகள் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, ஆனா நல்லா மெச்சூரா பிஹேவ் பண்ணுவாங்க. மெச்சூரிட்டிங்கிறது அதான் சொல்றேன், இமோஷனல் மெச்சூரிட்டி. நாங்க சொல்றது இமோஷனோட அவங்க மெச்சூரிட்டிங்கிறது கண்டிப்பா வேரி ஆகும். இது நான் சொல்றதுங்கிறது மேக்சிமமா இருக்கிற குழந்தைங்களுக்கு. சில குழந்தைங்க சீக்கிரமா மெச்சூர் ஆகலாம். ஆனா நீங்க சொல்ற அந்த ரொம்ப லேட்டா ஆகுறதுங்கிறது ஐ திங்க் 99% பெற்றோர்கள் சான்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. அவங்க குழந்தைங்க பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்கனால டிசிஷன் எடுக்க முடியல, அதுதான் பிரச்சனை. பட் முன்னாடி ஆகுறதுங்கிறதும் அது அவங்க ஃபேமிலி பொறுத்தவரை, ஸ்பெஷலி 2வது குழந்தைங்க பாத்தீங்கன்னா பெரியவங்கள பார்த்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிருவாங்க உங்களோட குழந்தை மாதிரி. சோ அந்த மாதிரி இஸ் a possibility. ஒரு 3 months பேக் நான் அந்த ட்ரபிள் சந்திச்சேன் என்னோட சின்ன பொண்ணு கிட்ட இருந்தேன். ஆக்சுவலா ஒரு பிடிஎஸ் பேண்டோட ரொம்ப பயங்கரமான ஃபேன். ஆக்சுவலா ஓகே, கொரியன் பேண்ட். ஓகே ஓகே ஓகே. அப்ப பாரு அந்த பிடிஎஸ் பேண்ட் யூடியூப்ல அந்த பேண்ட் சாங்ஸ் தான் கேட்பாங்க. ஐ திங்க் அது சரி தப்பு இல்ல அப்படிங்கிறது. ஏஜ் குரூப் எவ்ரிபடி இஸ் லிஸ்னிங் டு தட் பேண்ட், கொரியன் பேண்ட். இன்ட்ரெஸ்ட் அதுல கேட்டு அது பாடிட்டே கண்டினியூஸா. ஒரு 3 months யாரவங்க? ஒரு சின்ன ஆடிஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க பிடிஎஸ் பேண்ட்ல. ஓகே ஓகே. கொரியால, யூஎஸ்ல, சிங்கப்பூர்ல, இந்த மாதிரி நியரஸ்ட் மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ணி அவங்க யார் ஆடிஷன்ல செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க கூட்டிட்டு போற மாதிரி பிளான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்ட் அந்த பேண்ட்ல போய் ஜாயின் பண்ணும் அப்படின்ட்டு. சடனாக இப்போ 10th பண்ணிட்டு இருக்கேன். அப்படி சடனாக ஒரு 3 months பேக் வந்து என்னைய கொரியா கூட்டிட்டு போவாங்க ஆடிஷன் போகணும் அப்படின்னு ஹோல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அப்போ நான் என் ஆஃபீஸில் போய் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம், என்னோட சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்குற மாதிரி திடீர்னு இப்படி கேட்குறேன். அப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல. 10th ஸ்டாண்டர்டு எக்ஸாம் வர போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னாப்ப அனுப்பிச்சு கூட்டிகிட்டு போய் விடுங்க, பிள்ளைகளுக்கு போய் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சும்மா அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் என்ன இது சடனாக ஒரு டக்குன்னு ஒரு உடனே ஃப்ளைட் டிக்கெட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சிங்கப்பூர் ஆடிஷன் வந்துட்டு அனுப்பிச்சி விட்டுறலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு. லீவும் கிடைக்காது நம்மளுக்கு, 1 month வேணும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்க சொல்லி 10th ஸ்டாண்டர்டுமா பேசிக் எஜுகேஷன் வேணும் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். பட் ஸ்டில் இன்னும் மைண்டில் இருக்காது. அது எப்படி அணுகிறது அந்த அணுகிறது? ஆமா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு they'll be stuck on. ஆனா நீங்க பண்ணது ரைட் தான். இந்த ஏஜ்ல கண்டிப்பா நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டோ அதை நம்ம குழந்தை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். நீ பேண்ட் போகணும், நீ ஆடிஷன் பண்ணணும்ங்கிறது ஓகே. பட் இப்போதைக்கு நமக்கு 10th முக்கியம். நம்ம பண்ணலாம், we will think about it. இன்னொரு 2 years நீ 12th முடி, நீ ஒரு இதுவா நம்ம அது நான் பண்ண வேண்டாம்னு சொல்ல, நீ அதுக்கிட்ட நீ அங்கேதான் போய் அதுதான் ஆடிஷன் பண்ணணும்னு தேவையில்லையே. பழக்கமா நம்ம பார்த்து வந்தது என்னன்னா ஒரு தப்பான விஷயம் ஒரு நல்ல விஷயம். ஆனா இது ரெண்டுமே நல்ல விஷயம். இது ரெண்டுல எதுக்கான வெயிட்டேஜ் நம்ம கரெக்ட்டா கொடுக்கறோம். ப்ளே பண்றது ஒரு பேண்ட்ல மியூசிக்ங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நான் சொன்ன ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், விளையாடுறது மியூசிக்ங்கிறது அவங்களோட அந்த பிரஷர் டென்ஷன் வெளியே கொடுத்துரும் ரொம்ப நல்ல விஷயம். பட் பிராக்டிகலாவும் இருக்கணும். நீங்க கொரியா கூட்டிட்டு போலாம், எல்லா பேரண்ட்ஸ் கொரியா கூட்டிட்டு போக முடியாது இல்லைங்களா? இப்ப வேற யாராவது கேட்டாங்கன்னா டக்குன்னு கொரியா போற அளவுக்கு எல்லாருமே முடியாது இல்லைங்களா? அவங்களுடைய சக்திக்கு தகுந்த பட் அவங்களால முடியும். பட் ஐம் சேயிங் நார்மலா இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு டக்குன்னு அந்த மாதிரி இட்ஸ் a very big decision.
என்னாலே கூட்டிட்டு போக முடியாது மேடம். ஆனா பட் ஐம் சேயிங் இட்ஸ் a big decision. ஏன்னா லீவ், காசு, நிறைய விஷயம் இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த ஒரு ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கும். இப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒரு போன் வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது you have to make them understand it is not possible. நம்மனால முடியாது இப்போதைக்கு, அது வேண்டாம். we will do it after some time. ஆர் இந்த மாதிரி உனக்கு பேண்ட் தானே உனக்கு விளையாடணும், நம்ம பார்க்கலாம் இங்க லோக்கல் அத ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம், நான் அதை உனக்கு நான் பண்ணி தரேன், இப்போதைக்கு அது பண்ண முடியாது. இஃப் இட்ஸ் a குட் திங் அதை நீங்க நல்லதா டைவர்ட் பண்ணி விடுங்க. கொரியன் பேண்டுக்கு தான் போகணும்னு தேவையில்லை, நம்ம இந்தியன் கோயம்புத்தூர் பேண்ட் நான் உனக்கு பிடிச்சி தரேன். பிடிஎஸ் ஆகிறதுக்கான வழியை பார்க்கலாம் சொல்லலாம். ஆக்சுவலா நான் வந்து அப்படிதான் அவளை மோல்டே பண்ணினேன். அவ வந்து கொஞ்சம் நம்ம எது சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவா அப்படிங்கறதுனால அது கொஞ்சம் ஈஸியா போயிடுச்சு. ஒருவேளை ரொம்ப அடம் பிடிக்கிற குழந்தைங்களா இருந்தா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா நீங்க தோணுச்சு. அவங்கள எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம். அவங்கள நீங்க அதுல இருந்து கொண்டு வரதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமாங்க. பட் பிராக்டிக்கலாவும் இருக்கணும் இல்லைங்களா? 10th உனக்கு இப்போ ஆனா உனக்கு என்ன இப்ப பேண்ட் தானே விளையாடணும், உனக்கு ஆடிஷன் தானே கொடுக்கணும், பாக்கலாம் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பாக்கலாம், வா நம்ம எல்லாரும் உட்கார்ந்து சர்ச் பண்ணலாம், லெட்ஸ் சிட் டுகெதர். திருப்பி ஃபேமிலி டூ இட் டுகெதர், ஒன்னா பண்ணுங்க, என்ன பண்றதோ ஒன்னா பண்ணுங்க. நான் அப்பா மட்டும் தான் டிசிஷன் எடுப்பேன், அம்மா மட்டும் தான் எடுப்பேன், குழந்தை நீ ஒன்னு சொல்ல வேண்டாம் நான் பாத்துக்கிறேன், அது நீங்க சொன்னீங்கன்னா கஷ்டம். இது நீங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பண்ணீங்கன்னா நீங்க சொல்றது அவங்க கண்டிப்பா கேட்பான். சோ உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் தெளிவு கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நேயர்களுக்கும் அதே போன்ற தெளிவு கிடைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் ஒரு அறம் செய் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான், கேமி ஏஜே.